Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ப்ராப்பர்ட்டி 6ன்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் இன்டகிரேஷனில் 9.3 எக்ஸைஸில் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். லோயர் லிமிட் ஏபி வந்துச்சுன்னா லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஆட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸை மைனஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா இன்டகிரேஷனுடைய எந்த ஃபங்க்ஷனும் பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. சேம் ஆன்சர் தான் வரும்னு சொல்கிறாங்க. லோயர் லிமிட் இல்லாமல் வெறும் அப்பர் லிமிட் மட்டும் கொடுத்துருந்தா டைரெக்டாக அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் அந்த ஃபங்க்ஷன் பாதிக்காது, அதே ஆன்சர் தான் இன்டகிரேஷனில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே மேலே வேறு வேறு லிமிட்ஸ் இருந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு லிமிட் மட்டும் இருந்துச்சுன்னா டைரெக்டாக எக்ஸில் மைனஸ் பண்ணுங்கள், இன்டகிரேஷன் பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு 4 மாடல் சம் நான் சொல்கிறேன். நான் இது எல்லாமே மிக முக்கியமான சம்ஸ் உங்களுக்கு. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 0 to a. அப்போ இந்த கொஷனுக்கு நம்ம என்னென்னு செய்வோம்னா ஐன்னு சொல்லிட்டு நேம் வைப்போம். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்பர்ட்டி we will use this property. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். we know that அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல a மைனஸ் எக்ஸ் வந்துடும். 0 to a, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஏன்னா a மட்டும்தான் இருக்குது, கீழே 0 உங்களுக்கு. அப்போ எஃப் ஆஃப் a மைனஸ் எக்ஸ் வந்துடும். கீழே என்ன வந்துடும்னா எஃப் ஆஃப் a மைனஸ் எக்ஸ் வந்துடும். இதில் a மைனஸ் a மைனஸ் எக்ஸ், a மைனஸ் எக்ஸ் வரும். மைனஸ் உள்ளார போச்சுன்னா a மைனஸ் a ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். ஏ கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் தான் வரும். இதுதான் உங்களுக்கு ரிசல்ட் நம்பர் 2. இது ரிசல்ட் நம்பர் 1. ரிசல்ட் நம்பர் 1 2 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம். அப்போ நியூமரேட்டர்ஸ் ஆட் ஆகிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ 2i is equal to 0 to a. ஈக்குவேஷன் 1 ஆட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல். நியூமரேட்டர் f of x plus f of a minus x வந்துடும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்கும், கேன்சல் ஆகிடும். வெறும் dx மட்டும் வரும். அப்போ dx இன்டகிரேட் பண்ணால் x, அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் a வந்துடும். அப்போ 2i is equal to a, i is equal to a by 2. sum is over. இவ்வளோதான் சம். இவ்வளோதான் சம் ஆக்சுவலாக. ஆனால் 5 மார்க்கில் நம்ம பிரம்மாண்டமாக போடுவோம். we know that இதை எழுதிட்டு இந்த லிமிட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இதெல்லாம் ஒரு 2-3 ஸ்டெப்பு போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட் 1 and 2 போட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டரை கேன்சல் பண்ணி அதை dx போட்டு இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி பை போட்டால் a by 2 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இது ஒரு பியூட்டிஃபுல் சம். இதுலேயும் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 0 to இது ஏ கிடையாது, 0 to pi by 4. அகெயின் சேம் ப்ராப்பர்ட்டி we know that அப்படியே எழுதி வேண்டியது தான். இந்த கொஷின் நம்ம சும்மா ஐன்னு பேர் வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா i is equal to 0 to pi by 4 logarithm of 1 plus tan a minus x. ஏன்னா pi by 4 minus x போட்டுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். What is tan a minus b? Tan a minus tan b by 1 plus tan a tan b. அந்த ஃபார்முலாலாம் போட்டு ஓப்பன் பண்ணுங்க. திஸ் இஸ் an example sum. பார்த்தீங்கன்னா தெரியும். tan a minus b ஃபார்முலாவில் போடணும். tan a minus b ஃபார்முலாவில் போடணும். tan a minus b ஃபார்முலாவில் இதை ஓப்பன் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளைலாம் ஆகிட்டு சிம்பிளிஃபை ஆன பிறகு சம் இப்படி வந்து முடியும். 0 to pi by 4 2 by சம் இப்படி வந்து நிற்கும். 2 by 1 plus tan x கூட லாகிரிதம் இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ண பிறகு இப்படி வந்து முடிஞ்சிருப்பா. இது ரிசல்ட் நம்பர் 2. அப்போது இதில் tan a minus b ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். tan a minus b ஃபார்முலா இஸ் tan a minus tan b by 1 plus tan a tan b. tan a னா tan 45, tan 45 1 ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்துடும். இது ரிசல்ட் நம்பர் 2 நமக்கு. இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். i is equal to 0 to pi by 4. லாகிரிதமில் டிவிஷனில் வந்து சப்ராக்ஷனில் போட்டுக்கலாம். log 2 minus log 1 plus tan x. log 2 minus logarithm of 1 plus tan x இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இந்த இன்டகிரேஷன் தனியாக போட்டிங்கன்னா 0 to pi by 4, 0 to pi by 4 இந்த மாதிரி சம்ம ரெண்டாக உடச்சிக்கலாம். இது நம்மளுக்கு ரிசல்ட் நம்பர் 2 மாதிரி. ஆல்ரெடி ரிசல்ட் நம்பர் 1 நம்மக்கிட்ட மேலே ஒன்று இருக்குது, i is equal to சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இது கூட சேர்த்துடணும். அதை எடுத்துன்னு இது கூட சேர்த்திங்கன்னா விசிபிளாக இருக்க கட் ஆகுதை பார்த்துக்கிறேன். குட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு ஆல்ரெடி இதோடைய ஆன்சர் இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது பேர் ஐன்னு பேர் வச்சுருக்கிறோம். அதனால் இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஐயாக மாறிடும். இப்போ -i
இந்த பக்கம் வந்ததுன்னா i plus i 2i மாறிடும். அதனால் இந்த ஸ்டெப்பை நான் விட்டுறேன். இந்த ஸ்டெப்பை விட்டுறேன். log 2 வெளியில் எடுத்து dx இது எல்லாமே dx. இது எல்லாமே dx. log 2 வெளியில் எடுத்துறேன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to pi by 4 dx மட்டும் வரும். dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x ஆகிடும். எக்ஸுக்கு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா pi by 4 வந்துடும். அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு 2i is equal to ஆல்ரெடி log 4 வெளியில் இருக்குது உங்களுக்கு. log 2 வெளியில் இருக்குது. இது pi by 4 வந்துடும். pi by 4 log 2. நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, pi by 8. இந்த 2 கீழே போயிடும். i is equal to pi by 8 log 2. இட்ஸ் a 5 marks சம் கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் நம்மளுக்கு tan a minus b இது அந்த ஃபார்முலா பிரச்சனையே கிடையாது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே சம் ரெப்ளிகாவாக வரும். இந்த மாதிரி ஒரு டேர்ம் மேலே எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு வெறும் dx வந்துடும். இங்கேயும் dx தான் வரும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக log 2 வரும். ஏன்னா இங்கே log a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இது அகெயின் திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சம். ab ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் கூட்டி மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ i is equal to வச்சுங்க. அப்போ i is equal to I am going to use this property. We know that ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிங்க. அதுக்கு அடுத்தது 2 to 3 அப்படியே இருக்கட்டும். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 5 minus x. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் 5 minus, ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 5, அப்புறம் மைனஸ் ஆஃப், அதாவது இந்த சிம்பிள் வந்து போச்சு. உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் போட போகிறீங்க. அப்போது ப்ளஸ் எக்ஸ் இல்லை மைனஸ் எக்ஸ் போட போகிறீங்க. a plus b minus x, a plus b minus x, minus b minus 5 கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். அப்போ இது வெறும் ரூட் எக்ஸ் தான் வரும். அப்புறம் இங்கே a plus b minus x போட்டிங்கன்னா a plus bனா 5 ஆகிடும், மைனஸ் எக்ஸ் dx. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 மாதிரி. ரிசல்ட் நம்பர் 1 ரிசல்ட் நம்பர் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கும். நியூமினேட்டர் உங்களுக்கு ஆட் பண்ணும்போது ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 5 minus x வந்துடும். அப்போ நியூமினேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். 2i வந்துடும். 2i வந்துடும். 2 to 3 வெறும் dx தான் இருக்கும். வெறும் dx தான் இருக்கும். எல்லாமே கேன்சல் ஆகிடும். இதுதான் டெக்னிக். இதே மாதிரியே தான் இருக்கும் சம்மு. இந்த டேர்ம் இல்லாமல் இந்த இன்னொரு டேர்ம் வந்து மேலே நியூமினேட்டரில் வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா a plus b minus x. இங்கே போட்டு காட்டணும் பாருங்கள். இதே மாதிரி தான் வரும். இது 5 minus a plus b 2 plus 3 5 minus x. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் உள்ளார போகும்போது கேன்சல் ஆகிட்டு ஒரு எக்ஸ் வந்துடும். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் எக்ஸ். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 3 minus 2 ஆன்சர் 1 ஆகிடும். i is equal to 1/2 is your final answer. அங்கேயும் அதே மாடல் தான்ப்பா உங்களுக்கு. இங்கே ஐன்னு பேர் வச்சுக்கணும். இதான் a, இதான் b. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா i is equal to integration pi by 8 3 pi by 8 1/1 plus root of tan 3 pi by 8 3 pi by 8 plus pi by 8 minus x. 3 pi by 8 னா 8 தானே எல்சிஎம் உங்களுக்கு. 3 pi ஒரு பை கூட்டினா 4 pi ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா pi by 2. அப்போது tan 90 minus theta வந்துடும். pi by 2 90. tan 90 minus theta is cot thetaவாக மாறிடும். அப்போது pi by 8 3 pi by 8 1/1 plus root cot theta. cot theta 1/tan theta மாற்றி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா you will be getting integration pi by 8 3 pi by 8. இதே மாதிரி தான் வரும். ஆனால் நியூமரேட்டரில் ஒரு tan theta இருக்கும், tan x இருக்கும். tan x by 1 plus root of tan x வந்துடும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் பார்க்கறதுக்கு சேமாக இருக்கும். நியூமரேட்டரில் 1 plus tan x வந்துடும், கேன்சல் ஆகிடும். இப்போ 2i is equal to உங்களுக்கு பேலன்ஸ் pi by 8 to 3 pi by 8 into dx மட்டும் தான் மீறும். dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x ஆகிடும். pi by 8 to 3 pi by 8 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 pi by 8 minus pi by 8 LCM is 8. 3 piல ஒரு pi போச்சுன்னா 2 pi by 8. இப்போ இது 2ia 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா i is equal to pi by 8 will be a final answer for this problem. Okay, thank you.